வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம் ராசிக்காரர்களுக்கான வாரப்பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது வாரப்பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் தேதி மே மாதத்துலேருந்து 16ஆம் தேதி மே மாதம் வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் ரிஷபம் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கொஞ்சம் நல்ல நிதானமாக பிளான் பண்ணி எந்த ஒரு வேலை செஞ்சாங்கன்னால அவங்களுக்கு சக்ஸஸ் தாராளமாக காத்துட்ருக்கு. சுக்கிரன் ஆதரவு இந்த வாரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க. அது உங்களோட பொருளாதாரம் மற்றும் மனநிலையை சற்று மேம்பாடு எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரிஷபம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா பொறுப்புகள் கொஞ்சம் கூடுதலாகும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுக்கு கொஞ்சம் உங்களோட கருத்துக்கு மதிப்பு அதிகரிக்கும். அது உங்களோட சுப்பீரியர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பாராட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்களை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய கஸ்டமர்கிட்ட இருந்து நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவசரமாக எந்த ஒரு முடிவு எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. எந்த ஒரு முடிவுமே டகால்னு கேட்டவுடனே சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துடாதீங்க. கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணி இதை செய்யலாமா அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சுக்கோங்க. அவசர முடிவு மட்டும் எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி பண உறவு பார்த்திங்கன்னா இந்த வாரம் சீராக தான் இருக்குது. சேமிப்பு கூட நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். சேவிங்ஸ் பேங்க்கில் கொஞ்சம் போட்டு வைக்கிறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கணும். அந்தளவுக்கு கலெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலத்துலேயோ இல்லை வீடு நகை போன்ற சின்ன விஷயங்களில் கூட நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வரும். அது செய்கிறது கூட நல்லது தான். ஆனால் தேவையற்ற ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது. அது தவிர்த்துக்கிறது அதோட கூட எது பேலன்ஸ்டாக இருக்குமோ அது மட்டும் யோசனை பண்ணி அதை செஞ்சுக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியாக தான் இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருந்ததுக்கிடையே ஒரு நல்ல புரிதல் வரும். அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல நியூஸ் வரப்போகுதுங்க இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. சிலருக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சி தொடர்பான பேச்சுகள் எல்லாம் இருக்கும். அது தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட சில ஃபேமிலியில் உங்களுக்கு ஏற்படும், ரிஷபராசிக்காரர்கள் ஃபேமிலியில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடும், கவனமாக இருக்க வேணும். அது கொஞ்சம் இவங்களோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணுற ஒரு விஷயம் இவங்க கொண்டு வந்தாங்கன்னா இந்த வாரம் இவங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உடல் நலம் பொறுத்தவரையில் என்னென்னா கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கு, கொஞ்சம் டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தோள்பட்டையில் கூட சின்னதாக வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தூங்குகிற நேரத்தை சரியாக வச்சுக்கிறது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதாக இருக்கும். தூங்குகிற டைம் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி சாப்பிடும்போது ஸ்வீட் சாப்பிட்றது, எண்ணெய் உணவுகளை சாப்பிட்றது கொஞ்சம் குறைக்கிறது இந்த வாரம் அவசியமான ஒரு விஷயமா இருக்க போகுது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு லக்கி டே எதுன்னு பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டேவும் ஃப்ரைடேவும். புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. நீங்கள் செய்ய போகிற எந்த ஒரு நல்ல ஒரு மூலதனமான விஷயங்கள் எல்லாத்துக்கும் இந்த 2 நாட்களை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்கி நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 5 and 6, 5, 6 இந்த 2 நம்பர்களில் நீங்கள் பயன்படுத்துங்க. இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நம்பராக இருக்குது. கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரும் லைட் ரெட் கலரும் இந்த வாரம் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பாக இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வழிபாடு என்ன பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு அது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல பாக்கியம் இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது நீங்கள் செய்யும்போதும் உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெண்கள் இருக்கிற பட்சத்தில் மஞ்சள் அல்லது ஸ்வீட்ஸ் எதனா தானம் செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல பயன் தரும். அதுதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. இதை நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க ரிஷபராசிக்காரர்கள் அனைவரும். அதே மாதிரி நீங்கள் இதை பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை எனக்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.